கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்ம திருக்கோவிலுடைய அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் விளக்குகளை பார்த்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் என்னாலும் இன்புற்று மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்முடைய ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக உலகம்னு தனியை சொல்றோம். அப்படி ஒரு உலகம் இருக்காது இங்கே கேட்காது. ஆன்மீகவாதிகளா கூடுகிற ஒரு தன்மைக்கு ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்றோம். கடவுளை நினைக்காத மனதே இருக்காது. நம்புகிறவன் பக்தியோடு நினைக்கிறான், நம்பாதவன் எதிரியாக கூட நினைக்கிறான் இறைவன். இதற்கு எத்தனையோ புராணங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாகத்தான் நமக்கு இருக்கு. குறிப்பாக விஷ்ணு புராணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த புராணங்களில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களுமே மனிதனை நல்லா வாழ வைக்கிறது தான். அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய அறியாமை, மாயை இவைகளெல்லாம் விலக்கி அவரை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த புராணங்கள்ல நமக்கு நிறைய கருத்துக்கள், கதைகள்லாம் எதுவுமே பொய்யாக இருக்காது. கதையில கற்பனையில பொய் இருந்திருக்கலாம். ஆனா உணர்த்திய கருத்துக்கள் உண்மையாக இருந்திருக்கும், மெய்யாக. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சனகாதி முனிவர்கள் என்பது யாருன்னா பிரம்மதேவனுடைய 4 குழந்தைகள். நாரதரோட சேர்த்து 5 பிள்ளைகள். நாரதரோட சேர்த்து 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளும் 5 பஞ்ச புலன்களுக்கு ஞான தர்க்கமாகவே வாழ்ந்த மக்கள். அந்த மகாவிஷ்ணு உந்தி துணியில் உழைத்தெழுந்த ரோம பசுத்தாள் ஒன்றிரண்டில் பிரம்மன் பிள்ளையாக பிறந்தார். அதனால பிரம்மா யாருன்னா மகாவிஷ்ணுடைய பிள்ளை தான். அவருடைய புராணங்களை மனித பாவனையாகவே வச்சு எழுதி மனித பாவனையாகவே காட்டி நமக்கு கதை புகட்டியதுதான் புராணம். பாவனை என்பது என்ன? அதை போல இது, இதை போல அது என்று சொல்லுவாங்க. கடவுளை வணங்கும் பொழுது கூட பூமாலை ஏற்படணும். நம்ம கழுத்துல போட்டா மணக்கும், அந்த மனம் சாமிக்கும் இருக்கணும் சொல்லி சாமிக்கும் போடும். அது தூய் உணவு படைக்கும், இறைவனுக்கு படைத்து சாப்பிடணும்னு சொல்றோம். அது சாப்பிட்டதை யாரும் பார்க்கல. ஆனா படைச்சோட நம்முடைய உண்மை மனசு எங்க தோணுது? ஆண்டவனுக்கு அர்ப்பணித்தோம், இனி நம்ம சாப்பிடலாம், அவர் உள்ளவார ஏற்றுக்கொள்வாருக்கு நம்ம ஒரு பூரணத்துக்கு வாரம். அப்ப நம்மள மாதிரி அவர் சாப்பிடுவாருங்கிற பாவனையில தான் அவர் நம்ம கொண்டுருக்கோம். நமக்கு 2 கண்கள் இந்த உலகத்தை பார்க்கற மாதிரி தான் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு உருவத்தை வச்சு அந்த உருவத்துக்கு 5 ஐம்பொறிகளையும் காட்டி ஓவியமாய், காவியமாய், சிற்பிகளாய், சிலைகளாய் காட்டி நம்ம இன்னைக்கு கும்பிட்டு இருக்கோம். ஏன்? நம்முடைய உள்ளத்தை அந்த இடத்துல பறிமுதல்னா அப்படி நம்மள மாதிரியே ஒரு ரூபம் வேணும் என்பதற்காக தான் அந்த உருவம், ஓவியங்களை நம்ம தெய்வமா கருதி பாவனை பக்தியில நம்ம மூழ்கி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பாவனை பக்தி நமக்கு இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னா நம்மளால இன்னைக்கு ஆன்மீகத்துல நிறைய பேர்கள் பக்தர் உலகத்துல திருப்தி அடைஞ்சிருக்க. இந்த பாவனை பக்தியை தாண்டியவர்கள் யாருன்னு சொன்னா சித்தர்கள், யோகியர்கள், ஞானிகள். அவங்களுக்கு உருவமே தேவை. ஏன்னா அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள் உணர்வையும் சரீரத்தை இயக்குகின்ற இந்த ஆன்மாவையும் அவன் பெரிதாக கருதி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் தான் இறைவன்கிறத உண்மையை உணர்ந்து ஆத்ம ரீதியாக வணங்குவான் அவன் சித்தனாய். ஆனால் சராசரி மனிதனுக்கு என்ன தேவைப்படுது? உருவ வழிபாடு தேவைப்படும். அந்த பக்குவ நிலைக்கு வர்றது வேற. அதனால தான் அதுக்கு பேர் பாவனை பக்தி அப்படின்னா. அந்த பாவனை பக்தியை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நமக்கு செயற்பட்டுவா. நம்ம உள்ள வருத்தப்பட்டா உடனே ஒரு கோயிலுக்கு போய் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை விட்டுட்டு உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் கடவுளையும் உணர்த்த நான் தாங்கிக்கிறேன். ஏதோ ஒன்றை முறைகிட்டப்பா, இன்னும் நீ என்னை காப்பாற்றிடுவேன், அந்த நம்பிக்கையில் நான் வீடு திரும்புது ஐயா அப்படின்னு உள்ளவாறு நினைச்சிட்டு போவோம். அப்போ அவன் மனத்தை எங்கே விட்டுட்டான்? இறைவன்கிட்ட விட்டுட்டான். அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும். அதுக்கு தான் இந்த கோயில், இந்த அருமையான வழிபாடுகள், இந்த ஆன்மீக தெய்வம் இவைகள்தான் தோன்றுது. இந்த பாவன பக்தியை மெய்யாக உணர்ந்து பக்குவப்பட்டவன் தான் ஒரு பூரண சக்தியே அவன் பெற்றான். அதுக்கு தான் இந்த பாவனைகள் தேவை. மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே பணிகொண்டு இருக்கிற பொழுது துவாரபாலகர்கள் 2 பேர்கள்
வாசல்ல நின்னாங்க. அவங்க 2 பேரும் யாருன்னா, யாரா இருந்தாலும் அவங்கள மீறி தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது. சனகாதி முனிவர்கள் நீராடி விட்டு தாத்தாவாகிய மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து 4 பேர்கள் நினைஞ்சாங்கன்னா வாசல் வந்து நின்றாங்க. விஷ்ணுவை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் அனுமதி இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. துவாரபாலகர்கள் எங்க தாத்தா அவரு நாங்க போவோம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சோம். உள்ள வெளியே என்ன நடக்குங்கிறத உள்ளே வைகுண்டம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. யாரு? அந்தரங்க. அதனால அவருக்கு பேர் என்ன பேரு? அந்தரங்க. யாருக்கும் தெரியாமலே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு, ஒன்றும் தெரியாமலே உட்காந்துருக்காரு. அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தமே. பாட்டு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒண்ணு நினைச்சாலும் கூட அவனுக்கு தெரியாம நினைக்க முடியாது. இந்த உடல் ஒரு சின்ன அசைவு அசைச்சாலும் அவனுக்கு தெரியாம அசைக்க முடியாது. அந்த கடவுளுங்கிற மாய சக்தி அப்படிப்பட்டது, யாருமே மறைக்க முடியாது. புரியுதா? அப்பேற்பட்ட பேராற்றல் புரிந்த எம்பெருமான் நாராயணன் வாசல்ல 4 பேர் நம்ம பேர பிள்ளைகள் வந்து நிற்கிறான், நம்மளை பார்க்கறதுக்கு துடிக்கிறாங்க. இந்த 2 பேரும் விட மாட்டேங்கிறான், என்ன நடக்குது பார்க்குமேனு அவர் உள்ள இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஞான கண்டு புறம். அதனால அவர் நுழைஞ்ச உடனே துவாரபாலகர்கள் ஒருத்தன் என்னஞ்சான கோவப்பட்டு தண்டையத்தை கொண்டு சனகாதி முனிவருடைய தலையில டாம்னு அடி. உள்ள நிறைய அப்பா அப்படின்னாரு. உள்ள வைகுண்டு மகாலட்சுமி, என்ன சாமி திடீர்னு அடிபட்டது போல கத்துக்கிறீங்களா? ஆமா, என் பக்தன் 4 பேர்ல ஒருத்தன் அடித்தான், அந்த வலி என் நெஞ்சை தொட்டு விட்டதப்பான்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது உங்களுக்கெல்லாம்? என்ன புரிஞ்சு? உண்மையான பக்தர் ஒருவன் உள்ளமாற பாதிக்கப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் யாருக்கு தெரிஞ்சிடும்? பகவானுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? பகவானுக்கு தெரிஞ்சிடும். பக்தர்களாகிய நீங்கள் மனவேதனைப்பட்டு வருகிற ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இறை சக்தி மூலமா. அதான் குருவனுடைய ஞானம், அதான் குருவின் ஞானம். அது மாதிரி சனகாதி முனிவர் தலையில் அடித்தது மகாவிஷ்ணு தலையில் அடித்த மாதிரி தெரிஞ்சு. அது மாதிரிதான் எங்கேயே இருந்து ஒரு பக்தன் கண்ணீர் விடுப்பான், ஏங்கன்னு கண்ணீர் விடுப்பான். நம்ம ஏன் அழுதவன்னு பார்த்தா 2 நாளைக்குள்ள அழுதவன் நமக்கு பேர் சாமியும் சொன்னாங்க. உன் வீட்டுக்குள்ள என்ன நினைச்சடா, அதான வருத்தப்பட்ட அழுத அப்படின்னு நம்ம சொல்றாரு. புரியுதா? குறிப்பாக நேற்று கோம்பையிலிருந்து கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த டிரைவர் நினைஞ்சாம்னா, ஐயா எந்த சர்ஜரிலாவது போனோம் ஐயா கருத்தாமி அப்படின்னு நினைச்சு நேற்று நைட்டு ஒரு 9:50 நினைக்கேன் கும்பிட்டு என்னையை நினைச்சான். நான் அவனுக்கு டாவுக்கு போன் அடித்தேன். இல்லை என்ன என்னையை நினச்சிக்கிட்டு இருக்கேன்? ஆமாப்பா நான் இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களை கும்பிட்டோம்தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவருடைய உணர்வு நினைத்து நம்ம கருப்பசாமி தான் நம்ம அப்பா, அவர் தான் கருப்பசாமிங்கிற எண்ணத்தை மனதை வச்சுக்கிட்டு அவன் கும்பிட்றான். நமக்கு எல்லாம் நல்லது செய்யணுங்கிற அவன் நினைக்கிறான். அந்த உணர்வுகளும் அந்த எண்ணங்களும் அந்த காட்சிகளும் நமக்கு தெரியும். அதை மாதிரி தான் இறை சக்தியில் பாதி தான் ஒரு குரு. நல்ல புரிஞ்சுக்கணும். இறை சக்தியில பாதி தான் ஒரு குரு. அந்த குருவுடைய உள்ளத்திற்கு பகைவனும் கிடையாது, உறவனும் கிடையாது. அவனுக்கு எல்லாரும் ஒன்று. ஒரு பிள்ளை கோபமா நடக்க வைக்கும், ஒரு பிள்ளை சாந்தமா நடக்க வைக்கும். ஒருத்தர் சின்ன தப்பு செய்வான், இன்னொருத்தர் பெரிய தப்பு செய்வான், இன்னொருத்தர் நல்லாவே இருப்பான். அத்தனை பேரையும் பக்குவப்படுத்தி தான் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோத்தன்மை உடையவன் தான் இந்த ஸ்தானத்துல இருக்க முடியும். அவன் தான் குருவாக இருக்க முடியும். உண்மையா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய அது மாதிரி சனகாதி முனிவரை நினைச்சு உடனே அங்கிருந்து வந்தார் மகான். ஏனப்பா என் பேரப்பிள்ளைகளை அடித்தீர்கள் சாமி, என்னுடைய அனுமதியெல்லாம் உள்ள நுழைஞ்சா அடிக்கும். உடனே நீ என்னுடைய நல்ல பக்தனை நீ வருத்தப்பட வச்சதுனால நீ இரணியனாக போ அப்படின்னு சாபம். அவன் தான் 2 கேள்வி கேட்டாங்க. என்னை பக்தியாக நினைத்து உன்னுடைய பிறவியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பவன் பல ஆண்டுகள் ஆகும். என்னை எதிரியாக நினைத்து முக்தி பெறணும்னு சொன்னா ஒரே பிறவியில முடிஞ்சிடும். பல பிறவி வேணுமா, ஒரு பிறவி வேணுமான்னு கேட்டாரு. ஒரு முறை வந்தான், 2 பேரும் வந்தான். எனக்கு ஒரே பிறவி போது, வேற பிறவி எனக்கு வேண்டாம். அப்படின்னா நீ இரணியனாக பிறந்து எனக்கு எதிரியாக இருப்பாய்ன்னு சொன்னார். அந்த துவாரபாலகர்களை ஒருத்தன் தான் இரணியனாக பிறந்து சுவாமிக்கு எதிர்ப்பாக நடந்து
தன் உள்ளத்துக்குள்ள அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. இரணியனுடைய வரலாறு அடிக்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் உள்ளத்துக்குள்ள வாய் வந்து அரி நரி நீ எல்லாம் ஒரு மகாவிஷ்ணுமா, நீங்க என்ன காக்கும் தெய்வமா அப்படி எல்லாம் ஏதுவான். ஆனா அவன் உள்ளத்துக்குவான் எந்த விஷயம் இருந்தாலும் அவன் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் வெளியே வெளிப்படையா வரணும். அப்படி வந்தா தான் நமக்கு முக்தி கிடைக்குங்கிறதுக்காகவே உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவை எதிர்ப்பா ஏற்றுவான், பேசுவான், சண்டை போடுவான். கடைசியில் அவரே வந்து அவரை முக்தி ஆகிட்டார். அப்படி ஒரு வரலாறே நடந்துச்சு. அதனால மனிதனுடைய நினைவுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்துல ஓடுறதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய கட்டளை எனக்கு கிடைக்கணும்னு நான் சொல்றேன். அதனால உங்க எல்லாருடைய உள்ளத்திலும் பகவான் கருப்புசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சாமியுடைய பிள்ளைகள். யாரும் தளர்வாக நினைக்காதீர்கள், யாரும் தளர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காதீங்க. எல்லாருமே கருப்புசாமியுடைய பிள்ளை தான். நீங்க எல்லாருமே நம்ம சாமியால் அரவணைக்கப்படுகிறீர்கள். எல்லோரும் அவருடைய அருளாசியை பெறுகிறீர்கள். எல்லோரும் அவருடைய அன்புக்கு கதாபாத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரும் உள்ளத்திலும் எல்லாரும் உணர்விலும் கலந்து உங்களை நிச்சயமாக கரை சேர்ப்பார், நிச்சயமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார், வாழ வைப்பார். உங்களுடைய மாசற்ற மனதில் இறைவன் குடிகொண்டு இருக்கிறார். மாசிலா மனமே இந்த கோயில் என்று சொல்லி அருள்வாக்கத்துடன் வாழ்க.